வெல்கம் பேக் ஜெயசக்தி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பச்சை கடலை நன்மை ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் இது பார்ட் 2. ஏன்னா எனக்கு பச்சை வேர்க்கடலை கிடைக்காதுன்றவங்களுக்கு இந்த வீடியோ. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த வீடியோவை மிஸ் பண்ணுறாதீங்க. அப்படி மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு வருமானத்தை இழக்க நேரிடும். உங்களிடம் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் போதும், தினந்தோறும் 300 ரூபாய் வருமானம் ஈட்டக்கூடிய நல்ல வாய்ப்பு தான் இது. தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கிட்ட பச்சை வேர்க்கடலை எங்களுக்கு கிடைக்காதுப்பா, பச்சை வேர்க்கடலை தான் இருக்குதுன்னா அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இரவு முழுக்க ஒரு 12 மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு அதை எடுத்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் எடுத்து வடிச்சிட்டு ஒரு காட்டன் துணியில் ஒரு நாளைக்கு முழுசாக வையுங்க. அது நல்லா கூர்மையாக முளைவிடும். அது முளைக்கட்டிய பச்சை வேர்க்கடலை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதில் உள்ள புரத சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இதில் என்னென்ன நன்மைன்றதை பார்க்க போகிறோம் வாங்க. நீங்கள் பச்சை வேர்க்கடலை சாப்பிட்றதுக்கு பிடிச்சிருந்தா பச்சையாக சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் அதை வேக வைத்து சுண்டலாகவும் சாப்பிட்லாம். ஆனால் சுண்டலாக சாப்பிட்றத விட நீங்கள் பச்சையாக சாப்பிட்டா உங்களுக்கு நல்ல முழுமையான ஒரு சத்தாக கிடைக்கும். ஏன்னா நீங்கள் முழுமையாக சாப்பிட்றதுக்கு அதில் உள்ள அதை வேய்க்கும் போது சில சத்துக்கள் எல்லாம் ஆவியில் போயிடுது. ஒரு வேர்க்கடலை பச்சை சாப்பிட முடியலன்னா நீங்கள் அதை சாலிடு மாதிரி செய்யுங்க. அது கூட வெள்ளரிக்காய், தக்காளி, இந்த கேரட்டு, இந்த மாதிரி இதால் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நீங்கள் சுவைக்கேற்ப கொஞ்சம் சேஞ்சு பண்ணி இப்படியும் சாப்பிட்லாம். இதில் ஊட்டச்சத்து நிறைந்து உள்ளது புரோட்டீன், கொழுப்பு சத்து, கார்போஹைட்ரேட் மற்றும் நார் சத்து போதுமான அளவில் உள்ளதால் இதில் அதிகம் மெக்னீசியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், வைட்டமின்கள் இ மற்றும் இரும்பு சத்து போன்ற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியுள்ளதால் இதில் ஆரோக்கியத்தில் இது முக்கிய ஆரோக்கியம். கொழுப்புக்கள் மேற்கொண்டதால் இதில் உள்ள புரதங்கள் நம் உடலுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியது. இதில் கொழுப்பு நல்ல சத்து தான் இருக்குது. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க வேர்க்கடலை சாப்பிட்டா சேராதுன்னுவாங்க. சேராதவங்க விட்டுருங்க, பிடிக்கிறவங்க மட்டும் சாப்பிடுங்க. இது ஏன்னா வேர்க்கடலை சில பேர் விரும்ப மாட்டாங்க, அது சுவை பிடிக்காது. சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டவங்களுக்கு பிடிக்கும். இங்கே பிடிக்கிறவங்க சாப்பிடுங்க, பிடிக்காதவங்க விட்டுடுங்க. இதில் எலும்பு மற்றும் பல ஆரோக்கியமான கால்சியம் சத்துக்களும் இருப்பதால் எலும்புகள் மற்றும் பற்கள் வளர்ச்சிக்கு மிகவும் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருப்பதற்கு இயற்கையாக நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவை விட தமிழ்நாட்டில் தான் அநேகமான பொருட்கள் நிறைந்து உள்ளது, கொட்டி கிடைக்கிறது. இதெல்லாம் விட்டுப்புட்டு ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுறதெல்லாம் வெள்ளைக்காரன் ஃபாலோ பண்ணுறான். அவன் ஃபாலோ பண்ணதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போது அவன் நூடுல்ஸு, சைனீஸ் நூடுல்ஸ் எல்லாம் நமக்கு சுவையை திணிச்சு விட்டு நம்மளுடைய உணவை அனைத்தும் அவன் எடுத்து போய்விட்டான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.